ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன வீடியோனா, நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் வெள்ளை குருமா தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கரம் மசாலா பொருள் எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ வெங்காயம் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் அதுக்கு அரைச்சி ஊற்றுற மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு 2 பேருக்கு தான் இந்த கிரேவி வச்சிட்ருக்கிறேன். அதனால் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்குடைய மசாலா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துட்டேன். இது என்ன மசாலானா, தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, இதுதாங்க நான் அரைச்சி வந்து இதில் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் வெள்ளை குருமாக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடய நான் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக வைக்கிறனால இது எல்லாத்தையும் நான் ஒன்றா அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ ஒரு வதக்கிட்டு பச்சை வாசனை போகும். குழம்பு கொதிச்சுன்னா வெள்ளை குருமா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சிக்கன் வெள்ளை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய்.